தற்பொழுது இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக ஆட்சியை, அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆட்சியை கலைத்துவிட்டு, தேர்தலை ஏற்படுத்திவிட்டு, குறுக்கு வழியில ஆட்சியை பிடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயல்வது அம்பலமாகி இருக்கிறது. இதற்காக தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சம் பேசப்பட்டது. அதாவது விலைக்கு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக கைது நடவடிக்கைகள் தொடர்ந்திருக்கிறது. விசாரணையில் அனைத்தும் அம்பலமாகி இருக்கிறது. முக்கிய குற்றவாளிகள் தேடப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில நம்ம ஆரம்பத்திலிருந்து கடந்த 1.5 மாதமா நடந்தது சுருக்கமா சொல்லிடுவோம். தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு மோசமா இருந்துச்சு, போதை கலாச்சாரம் அதிகமா இருந்துச்சு, ஊழல் தலைவிரித்தாடுனுச்சு. இது மக்களுக்கு பாதி பேருக்கு தெரிஞ்சது, பாதி பேருக்கு தெரியல. அப்படியே மூழ்கி போயிருந்தார்கள். எதை சொன்னாலும் மழுங்கடிக்கப்பட்டு, மூளை செலவு செய்யப்பட்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அது ஓரளவுக்கு விழிப்புணர்வு கொண்டவர்களுக்கும், கொஞ்சம் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் இதை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் இருந்தவர்களுக்கு மட்டுமே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுல முடிவெடுத்த ஒரு பெரிய திட்டம்தான் ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளம். அதை மேற்கொண்டது தற்போதைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு ஆட்சி அகற்ற வேண்டும் என்று கடுமையாக போராடி மக்கள் பணத்தையும் எதிர்கட்சியிடம், அதாவது ஆளுங்கட்சியிடம் கொள்ளடிக்கப்பட்ட, கமிஷனால் பெறப்பட்ட, ஊழலால் பெறப்பட்ட, லஞ்சத்தால் பெறப்பட்ட, சேர்த்து வைக்கப்பட்ட பணத்தை தேர்தலுக்கு வாக்களிப்பதற்கு மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்ட நிலையிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள். பணத்தை பெற்றுக் கொள்வோம், அது நம்முடைய பணம் தான், கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தான், கமிஷனால் பெறப்பட்ட பணம் தான் என்று பெற்றுக்கொண்டு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து முடிவெடுத்து வாக்களித்தார்கள். சொல்லலாம், நாங்களும் நிறைய நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஆனால் அது அப்பொழுது. இன்றைய கதை எல்லாம் தலைகீழ் மாறிவிட்டது. தற்பொழுது பொறுப்பேற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஏன் 50 ஆண்டுகால ஊழல், 50 ஆண்டுகால கமிஷன், 50 ஆண்டுகால கொள்ளை, 50 ஆண்டுகால போதை கலாச்சாரம் எல்லாம் தோலுரித்து காட்டியதன் காரணமாக மக்கள் இன்னும் முழுமையாக தமிழக வெற்றி கழகம் பக்கம் திரும்பி விட்டார்கள். ஏன் கூட்டணியில் இருந்தவர் கூட அனைவருமே வந்து விட்டார்கள். மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள், காங்கிரஸ் முதல்ல, அடுத்தது தொல் திருமாவளவன் அவர்கள், அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா IUML, ஒவ்வொன்றாக வந்து இறுதியில மதிமுக, இவர்களெல்லாம் கூட இருந்து அவர்களையும் மூளைச்சலவை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆக இதனால்தான் ஆட்சியில் பங்கு இல்லை என்று சொல்லி இருந்திருக்கிறார்கள் என்பது புரிய வந்திருக்கிறது. ஆட்சி பங்கு என்றால் கமிஷனின் பங்கும் போய்விடும், கமிஷன் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய நிலை வந்துவிடும் என்கிற நிலை காரணமாகத்தான் ஆட்சியில் பங்கு கொடுக்காமல் இருந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி, புதிய கூட்டணி உருவாகி இருக்கிறது. இதுல யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, திரு ப சிதம்பரம் அவர்கள், திரு தொல் திருமாவளவன் அவர்கள், திரு IUML தலைவர் அவர்கள், இன்னும் நிறைய பேர். இதுல கம்யூனிஸ்டுகள் மட்டும் கலந்து கொள்ளவில்லை, வெளியிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள், கூட்டணிக்குள் வரவில்லை. சரி, கடந்த சட்டசபை கூட்டத்தில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி பொறுப்பேற்றதுமே மரியாதை நிமித்தமாக அனைவரையும் போய் சந்தித்தார்கள். அதுல விஜய் அவர்கள் சந்தித்தது MK ஸ்டாலின் ஒருவர். அதே போல சீமான் அவர்களையும் திரு சீமான் அவர்களையும் விஜய் அவர்கள் சந்தித்தார்கள். வைகோ அவர்களையும், அனைவரையும் சந்தித்தார்கள். இதுல ஒரு சில குறிப்பிட்டவர்களை தவிர. காரணம் என்ன? நடந்தது நடந்தேறிவிட்டது. இனிமேல் உங்களுடைய ஆட்சி இல்லை என்றாலும் மக்களுக்கான ஆட்சி நாங்கள் செய்ய போகிறோம், உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இது மக்கள் ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, நேர்மையான ஆட்சி, கமிஷனே இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி என்ற ஆட்சியை தொடங்கி இருக்கிறோம். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு தேவை என்று ஆதரவு கரம் நீட்டினார்கள். அப்ப சொல்லலாம். ஆனால் குளத்தூரிலே முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தோற்றதற்கு வருத்தமும் அடைந்திருந்தார் திரு விஜய் அவர்கள். எப்படி வருத்தம் அடைந்திருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன் கேளுங்க. அங்கே வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் VS பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை. அவர் எப்பொழுதெல்லாம் தன்னை சந்திக்க வரும் பொழுதெல்லாம் அமைச்சர் பதவி கேட்பாரோ என்ற ஒரு சோகத்தில் இருந்தார். காரணம் என்னால், அமைச்சர் பதவி கொடுத்தால் MK ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை விஜய் அவர்கள் கொண்டாடும் விதத்தில் அமைந்துவிடும். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பதற்காக சட்டப்பேரவை அறையிலே முன்னே வரும் பொழுது முதலமைச்சர் அவர்களை கட்டியணைக்க முற்பட்டும் பொழுது முதலமைச்சர் விலகி போனார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரிலே தோற்றதை கொண்டாடவில்லை, வருத்தமாக இருந்தார். இருந்தாலும் சட்டப்பேரவைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்கு வழங்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு மனிதர் வேண்டும். அது ஊழலாட்சி அவர்களால் இனிமேல் செய்ய முடியாது, நம்முடைய ஆட்சி தான். இருந்தாலும் ஒரு காரசாரமான விவாதங்கள், தவறுகளை சுட்டிக்காட்டி வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் தேவை என்றுதான் நினைத்துக் கொண்டு, அதனாலதான் திரு VS பாபு அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கவில்லை. VS பாபு அவர்கள் எல்லாம் கட்டியணைக்கவில்லை,
இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குளத்தூரிலே தோற்றதை கொண்டாடவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் சட்டப்பேரவையிலே எதிர்க்கட்சியாக நடந்து கொள்ளாமல் எதிரி கட்சியாக நடந்து கொண்டு வேண்டுமென்றே குற்றம் சுமத்துதல், குற்றம் சுமத்தும் அளவிற்கு குற்றங்களை தானே பின்னிருந்து இயக்குதல், மின் இணைப்பை துண்டித்தல் போன்ற பணிகளை மறைந்திருந்து செய்தது. அதற்கு சாட்சி மின்துறை அமைச்சர் மின் வழித்தடங்களுக்கும் மின்மாற்றிகளுக்கு அருகிலேயே சிசிடிவி கேமராவை போடணும் அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவே எல்லாமே செயற்கையாக உருவாக்கப்பட்டதுதான். அது மனசாட்சி இல்லாமல் உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மக்கள், தமிழ்நாட்டின் நலன், தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பதை கவனத்தில் கொள்ளாமல் தன் நலன், தனக்கு தேவையான கமிஷனை பெருக்கிக் கொள்ளுதல் போன்ற நடவடிக்கை இருந்த காரணத்தினால்தான் இந்த நடவடிக்கை நடந்து விட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று விட்டார். பொறுத்திருப்போம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற பழமொழிக்கண் அடிப்படையில அமைதி காக்காமல் எதிர்க்கட்சியாக செயல்படாமல் எதிரி கட்சியாக செயல்பட்டதன் காரணமாகத்தான் தற்பொழுது முதலமைச்சர் சில வார்த்தைகள் பேச ஏற்பட்டது, கதைகள் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. இருந்தாலும் அவர் மனதிலிருந்து வரவில்லை, வாயிலிருந்து மட்டும் வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தயவு செய்து ஒரு சிலர் தவறான வழிகாட்டுதலின் காரணமாக அமைதி காக்காமல் வாயை மூடிக்கொண்டிருந்தாலே போதும். சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட கடுமையாக விமர்சித்ததன் காரணமாகத்தான் திருமாவளவன் அவர்கள் வலிமையாக போய் விஜயுடன் கூட்டணி சேர்த்திருக்கிறார். ஆகவே நம் வாயால் தான் கெட்டோம் என்பதை கூட அறியாமல் வாயை மூடிக்கொண்டு பொறுமை காக்காம பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்ற ஒரு பழமொழி கூட நினைவில் கொள்ளாமல் இப்படி குறுக்கு வழியில ஆட்சியை கலைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்களை விலக்கி வாங்கி எண்ணிக்கையை குறைத்து போதிய பெரும்பான்மை இல்லாமல் ஆக்கி அதன் மூலமாக ஆட்சியை இழக்க செய்து கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் சட்டப்பேரவை தேர்தலை கொண்டு வருவதற்கு திமுக முயற்சி செய்திருப்பது உறுதியாகி இருக்கிறது, அம்பலமாகி இருக்கிறது. இதற்கு தமிழக மக்கள் எப்பொழுதுமே கை கொடுக்க மாட்டார்கள். தேர்தலே வந்தாலும் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இழந்து எதிர்கட்சி இல்லாத அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது தற்பொழுது டிவிகே கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினராக முழுமையாக மாறி விடுவார்கள் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். மக்கள் நீங்கள் எப்பொழுதுமே ஏன் எதற்கு எப்படி என்ற சிந்தனையுடன் நம்முடைய பிரச்சாரங்கள், அதாவது எதிர்கட்சிகளுடைய தவறான பிரச்சாரங்கள் இவையெல்லாம் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற ஆய்வு மனப்பான்மையோட ஆராய்ந்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும். யார் எதை சொன்னாலும் முழுமையாக நம்பக்கூடாது. நமக்கு தேவை தமிழ்நாட்டின் வளர்ச்சி, ஊழலற்ற ஆட்சி, கமிஷன் அற்ற ஆட்சி, வளர்ச்சியான தமிழ்நாடு, வளர்ச்சியை நோக்கிய தமிழ்நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு யார் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தெளிந்திருக்க வேண்டும். தொடர்ந்து பெரும்பாலும் தவறான பிரச்சாரங்கள் தலையெடுத்திருக்கிறது. அந்த தவறான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம். நம்ப வேண்டும் என்று சொல்லவில்லை, நம்ப வேண்டாம் என்று சொல்ல, நீங்கள் ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையோட எது உண்மை என்பதை முடிவெடுக்கும் திறனை நீங்கள் பெற்றிருந்தால் நம்மை யாரும், தமிழ்நாட்டை யாரும் வீழ்த்த முடியாது என்பதை உங்களுக்கு இதன் மூலம் தெரியப்படுத்த. நன்றி. மேலும் நாளை புதிய தலைப்பில் சந்திப்போம்.